ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தினாக்கா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இமேஜ் வந்து ஒன்றா ஆட் பண்ணுறது, அது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆப்பிள் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஆப்பிளும் ஒரு லயன் இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு பென்சில் டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜில் இருந்து இந்த லைனோட இது மட்டும் எடுத்துக்கிறேன், மவுத்து மட்டும். உங்களுக்கு வந்து இந்த பென் டூலை பற்றி நான் இருக்குன்னு சொன்னதால் இப்போ நான் சொல்லாமல் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோவை யாரும் பாதியிலேருந்து பார்க்காம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாக்க க்ளீனாக புரியும். அப்படின்னு தான் உண்மை. இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் என்டருக்கு அப்புறம் ஃபெதருக்கான ஆப்ஷன் செலக்டில் போய்ட்டு ஃபெதர், ஆல்ட் கண்ட்ரோல் டி, நான் 1 தரேன் ஃபெதர். இப்போ கண்ட்ரோல் ஜே, ஒரு புதுசாக ஒரு லேயர் கிரியேட் ஆகிருக்கும், அது ஃபேஸ் மட்டும். இப்போது இது மினிமைஸ் பண்ணிவிட்டு மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் மட்டும் எடுத்து அந்த ஆப்பிளில் போடுறோம். இப்போது எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, மூவ் டூலில் கிளிக் பண்ணுறோம், அப்ளே கேட்கும், அப்ளே தரோம். அப்ளே தந்ததுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணுறோம், மார்க் டூல். இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா போச்சுங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே வரலைங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் ஆப்ஷனை மாற்றாமே இருக்கேன். திருப்பி எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், இப்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணுங்கள். திருப்பி அப்ளை பண்ணுங்கள், அப்ளை. டீசெலெக்ஷனுக்கு செலெக்ஷனில் போய்ட்டு டீசெலெக்ஷன், திருப்பியும் ஸ்கொயர் பாக்ஸ் தாங்க. எடிட்டில் போய்ட்டு திருப்பியும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ஓகே. செலக்டில் போய்ட்டு டீசெலக்ட். இப்போது நல்லா பாருங்கள், இந்த டூலை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க, ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல், அதை வந்து மெதுவாக மூவ் பண்ணால் போதும். ஓகே,
அடுத்து நம்ம கிளிக் பண்ணது எரேசர் டூல். எரேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுறோம். நியூவாக லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே பேக்ரவுண்டுன்ற இமேஜ் இந்த லாக் மேலே டபுள் கிளிக் பண்ணினாக்கா அது ஒரு புதுசாக ஒரு 0 லேயராக உண்டாயிரும். இப்போ லேயர் 2 இப்போது லேயர் 0வில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது மாதிரி எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு லேயர் 2வை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண லேயரில் ஃபைன் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் வர வச்சுருக்கோம். இது மாதிரி நம்ம வந்து ஃபெயிண்ட் ஒயிட் கலர் ஃபெயிண்ட் அடிச்சிடறோம். லேயர் 2வில் அடிச்சுட்டு நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. டாட்டேஜ் டூல் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு டார்க் அதுக்கு மேலே நம்ம லேயர் 2ல் இருக்க லேயர் 0க்கு மாற்றணும். அதை 0க்கு மாற்றிட்டு டார்க்னஸ் வந்து நம்ம தரப்போகிறோம். இப்போ லேயர் 2வில் நம்ம வச்சுக்கிட்டு இது மாதிரி வந்து அந்த டூல் யூஸ் பண்ணுறோம். டாட்ச் டூலை டார்க்னஸ் வரும் எட்ஜில். இது மாதிரி வந்து நம்ம டார்க்னஸ் தரோம். டார்க்னஸ் தந்ததுக்கப்புறம் இந்த டூலில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ப்ரஷ் மாதிரி இருக்குது. மேலே ஒரு சங்கிலி மாதிரி ஒரு சின்னதாக பிளாக் ஒன்று போடுறோம். மூணுத்துக்கும் போட்டுட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு க்யூ சேச்சுரேஷன் இருக்குது. கண்ட்ரோல் யூ அது ஒரு ஷார்ட்கட்டு. அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ரியல் ஒரு ஆப்பிள் மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். க்ரீன் ஆப்பிள் எந்த நம்ம கலரில் கேட்குறோமோ அந்த கலரில் நம்ம எடுத்துக்கலாம். இது ரியலாக இருக்குது. ஓகே தாங்க. ஓகே தந்துட்டேன். இது க்ளோஸ் இந்த விண்டோ. இந்த விண்டோவை ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் ஒன் டூ த்ரீ சம்திங் நான் சேவ் பண்ணுறேன். சேவ். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து நான் பழைய இமேஜ் வந்து எடுத்து காமிக்க போகிறேன். இப்போ புது இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணது எப்படி இருக்குன்ட்டு. நான் அது க்ரியேட் பண்ணது இமேஜ். மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்பிளில் மூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ண எதெல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக.
நம்ம இந்த க்ரீன் கலர் ஆப்பிளையும் இந்த ஒயிட் கலர் லைனோட வாயும் எடுத்துகிறோம். நம்ம வந்து மேட்ச் பண்ணி இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்பிளை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுதான் 2 இமேஜ் வந்து ஒன்றா மாற்றுறது. இவ்வளோ தான். சரி, நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த எக்ஸாம்பிளோட